ஹலோ, மிஸ்டர் பரபகாரன் இருக்காரா? ஓ, பரபகாரன் தான் பேசுறதா? ஹலோ, குட் ஈவினிங். நான் கணேஷ் பேசுறேன். ஹலோ, குட் ஈவினிங் மிஸ்டர் கணேஷ். ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான பிசினஸ் சம்பந்தமா உங்ககிட்ட பேச வேண்டி இருக்கு. நீங்க நம்ம வீட்டுக்கு வரீங்களா? ஷூர், தாராளமா வரேன். சாயந்தரம் 7 மணிக்கு. நோ, நானே உங்க வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஆமா. வெரி குட், நான் ரெடியா இருக்கேன். வெரி குட். தேங்க்யூ. தேங்க்யூ. வெரி குட். பிரமாதம் மிஸ்டர் கணேஷ், ரொம்ப பிரமாதமா இருக்கு பங்களோ. ஆமா, என்ன செலவா இருக்குங்க? ஜாஸ்தி ஒண்ணு ஆகல. 6 லட்சம் ரூபாய் தான் ஆச்சு. வாட்? 6 lakhs தான் ஆச்சு. 6 lakhs? அரண்மனை நேரம் வீட்டை கட்டி போட்டு நீங்க நாங்க தனியா இருக்குங்க. தனியா இல்லையே, சர்வன்ஸோட தான் இருக்கேன். அதுக்கு இல்லைங்க நான் சொன்னது, கல்யாணத்தை பத்தி. ஓ, அதுவா? எனக்கு முக்கியமா செய்து முடிக்க வேண்டிய கடமை ஒண்ணு இருக்கு. அதுக்கும் நேரம் வந்துட்டது. அது முடிஞ்சோன்னு கல்யாணம் தான். ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் இது என்னோட சர்வெண்ட். ஆனா பிறவி ஊமை. பேர் என்ன தெரியுமோ? தேன்மொழி. ஐயா வராம எங்க போக போறாரு? கொஞ்சம் காஃபியா சாப்பிடுங்கம்மா. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இது என்ன பிரேமா? இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? கம்பெனியை சீல் வச்சிட்டதுனால மனம் கலங்கி தலைமறைவா போறதுக்கு உங்க அப்பா நான் உலகம் தெரியாதவரா? இந்த வக்கீல் பாலு இருக்கிற வரைக்கும் உங்க அப்பாவை யாரும் எதுவுமே பண்ண முடியாது. சட்டம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். வீணா கவலைப்படாதே, நான் வர்றேன். அடுத்த முறை வந்து சந்திக்கும் போது நல்ல செய்தியோட தான் சந்திப்பேன். அப்பா எங்க இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ? ஏழைகளின் பணத்தை கொள்ளையடித்து கொழுத்த குள்ளநரியே, ஏதுமறியாதவர்களை கொண்டு அவர்களது ரத்தத்திலே ஜலக்கிரீட செய்து மகிழ்ந்த ஜகப்புரட்டனே, எப்படி இருக்கிறது சிறைவாசம்? எப்படி இருக்கிறது நான் அளித்த கடுங்காவல் தண்டனை? சிங்கத்தை கூண்டிலே போட்டுவிட்டு கொக்கரிக்கிறாயா கணேஷ்? நீ அறியா சிறுவன், தெரியாமல் என்னுடன் விளையாடுகிறாய். மரியாதையாக என்னை விட்டுவிடும், இல்லையேல் விபரீதம் ஏற்பட்டுவிடும். விபரீதம் இனி மேலா ஏற்பட போகிறது என்று என் தாயை அவமான படுகொலியிலே தள்ளி என் தந்தையை சிறைக்கு அனுப்பினாயோ அன்றே என் குடும்பத்திற்கு ஏற்பட்டு விட்டது விபரீதம். அதனுடைய பலன்தான் இது. பரோபகாரம் இனி வையகமே எதிர்த்து வந்தாலும், வானகமே இடிந்து வீழ்ந்தாலும், எழுகடலும் பொங்கி எழுந்து என்னை வட்டமிட்டாலும் முடியாது நண்பனே. இன்னும் 7 வருடங்களுக்கு உன்னை இங்கிருந்து மீட்க எவராலும் முடியாது. ஏன் முடியாது? என் மகள் இருக்கிறாள் வெளியே. இன்றில்லாவிட்டால் நாளை, நாளை இல்லையேல் நாளை மறுநாள் உன் பாதகச் செயலுக்கு பழி வாங்கியே தீர்வாள். பழி வாங்கியே தீர்வாள் கணேஷ். புலிக்குட்டியை பழிவாங்க புள்ளிமானா? உன்னால் முடியாத காரியத்தை சாதிக்க கேவலம் ஒரு பெண் பிள்ளையா? சபாஷ், உன்னுடைய ஆண்மையே ஆண்மை. இந்த வீரமிக்க வார்த்தைகளை உதிர்த்த உன்னுடைய வாய்க்கு 1000 முத்தங்கள். இந்தா பெற்றுக்கொள். விளையாடாது. வீரத்தை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உனக்கு துணிவிருந்தால் என் கட்டுகளை அவித்துவிட்டு பேசு. 2ல் 1 பார்த்து விடுவோம்.
வேங்கை புலி வேடனை பார்த்து வில்லையும் அம்பையும் எரிந்து விட்டு வா, சமாதான முறையில் சண்டை செய்வோம் என்று கூறியதாம். அதை போல்தான் இருக்கிறது உன்னுடைய நிலையும். பரிதாபப்படுகிறேன். என் தாயின் கட்டுப்பாடு உனக்கு இந்த சாதாரண தண்டனையை வாங்கி கொடுத்திருக்கிறது. அதை எண்ணி சந்தோஷப்படு. நாளை சந்திப்போம். கணேஷ், கணேஷ், கத்து, நன்றாக கூக்குரல் எழுப்பு. உன் கதறல் எனக்கு கீதமாக கேட்கிறது. உன் அழுகை எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது. உன் முகாரி எனக்கு மோகன கீதமாக ஒலிக்கிறது. 7 ஆண்டுகள், 7 ஆண்டுகளும் இந்த இன்ப கீதத்தை கேட்டு கேட்டு இகவர சுகம் அனைத்தையும் அடைந்தவனாக போகிறேன். என் அன்னை எனக்கிட்ட கட்டளையை நிறைவேற்றியதாக எண்ணி பெருமைப்பட போகிறேன். பூரிப்படைய போகிறேன். மாலை 7 மணிக்கு கணேஷை சந்திக்க வேண்டும். ஹலோ, மிஸ்டர் கணேஷ் இருக்காரா? ஹலோ, யார் பேசுறது? மிஸ்டர் கணேஷ் இருக்காரா? ஏய், என்ன உளற? யார் நீ? மிஸ்டர் கணேஷ் இருக்காரா இல்லையா? பாருங்கள், என்ன சமாச்சாரம்? சாரி மிஸ்டர் கணேஷ், அவசியமாகத்தான் வந்திருக்கிறேன். என் அப்பாவை பற்றி தெரிந்து கொள்ள. அப்பாவை பற்றியா? என்ன அவருக்கு? நேற்று வீட்டை விட்டு போனவர் இன்னும் திரும்பி வரவில்லை. திரும்பி வரவில்லையா? ஆச்சரியமா இருக்கிறதே. எங்க போயிருப்பார்? உங்கள் அப்பா இந்த ஊரிலேயே ஒரு பெரிய புள்ளி. அவர் காணவில்லை என்றால் இதில் ஏதோ மர்மம் இருக்கத்தான் வேண்டும். மிஸ் பிரேமா, நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் அப்பாவை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. இப்போதே போலீஸுக்கு போன் செய்கிறேன், பத்திரிகைக்கும் செய்தி அனுப்புகிறேன். வேண்டாம் மிஸ்டர் கணேஷ், வேண்டாம். அவசரப்பட்டு நிலைமையை விபரீதமாக்கிவிட வேண்டாம். சில நாட்களாக அவர் ஏதோ ஒரு மாதிரியாக இருந்தார். வியாபாரத்திலே ஏதோ தவறு ஏற்பட்டதாக கேள்விப்பட்டேன். என்னை விட்டு ஒரு கணமும் பிரிந்திருக்க மாட்டார். என்னிடம் சொல்லாமல் எங்குமே போக மாட்டார். அவர் போகும் இடமெல்லாம் தேடி பார்த்தேன். கடைசியில் இங்கு வந்ததாக தெரிந்து கொண்டேன். இங்கு வந்ததாகவா? யார் அப்படி சொன்னது? யாரும் சொல்லவில்லை. டெலிபோன் பேடில் அவர் உங்களை பற்றி தான் எழுதியிருக்கிறார். என்னை பற்றியா? ஆமா, மாலை 7 மணிக்கு உங்களை சந்திக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். அதனால தான் ஓடோடியும் வந்தேன். வருந்துகிறேன் பிரேமா. உங்கள் அப்பா இங்கு வரவில்லை என்று நான் சொல்ல வேண்டியிருப்பதற்காக மிகவும் வருந்துகிறேன். ஒருவேளை என்னை அவர் பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருக்கலாம். அதனால் அப்படி எழுதியிருப்பார் என்று நினைக்கிறேன். என் அப்பா இங்கே இருப்பார் என்று எவ்வளவோ ஆசையுடன் வந்தேன். என் ஆசை எல்லாம் நிராசையாகிவிட்டது. அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ. உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து விட்டேன். என்னை மன்னியுங்கள். நான் வருகிறேன். ஒன்றுமில்லை, கொஞ்சம் மயக்கம். சிறிது நேரம் ஓய்வெடுத்துக்கொள், எல்லாம் சரியாகிவிடும். பரவாயில்லை, நான் வருகிறேன். தனியாகவா போகிறாய்? நான் உன் வீடு வரை வரட்டுமா? வேண்டாம், நானே போகிறேன்.
தீங்கனியே உன்னாசை போலே நாம் இணைந்தாடுவோம் இந்நாளே. தீங்கனியே உன்னாசை போலே நாம் இணைந்தாடுவோம் இந்நாளே. கனவின் மாயாலோகத்திலே நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே, நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே. மலர்ந்தாடும் இன்பச் சோலை மலர்ந்தாடும் இன்பச் சோலை மனம் மகிழும் பொன்னான வேளை. அலைமோதும் உள்ளம் நிலை காண உந்தன் துணை வேணும் இன்பராஜா. அலைமோதும் உள்ளம் நிலை காண உந்தன் துணை வேணும் இன்பராஜா. கனவின் மாயாலோகத்திலே நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே, நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே. அழகாய் நின்றாடுமானே அழகாய் நின்றாடுமானே உன் மொழியே சங்கீதம் தானே. அன்பின் உருவே மோகன நிலவில் அமர காவியம் பாடி ஆடுவோமே. அமுதே எல்தன் வாழ்வு தனிலே அழியாத ஒளி வீசும் ஓவியம் நீயே. அமுதே எல்தன் வாழ்வு தனிலே அழியாத ஒளி வீசும் ஓவியம் நீயே. காதல் இல்லாத வாழ்வே நில்லாது கண்ணா என் ஆவி நீயே. காதல் இல்லாத வாழ்வே நில்லாது கண்ணா என் ஆவி நீயே. கனவின் மாயாலோகத்திலே நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே, நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே.